குறையில இருந்து சில பேருக்கு சல்லி மாத்திர விஷயங்கள் அந்த மாதிரி இருப்பது. அவனை வந்து இது போலீஸ் இதுதான் மெயினா இருக்கணும். இலவசம் ஒரே இடத்துல போட்டுக்கிட்டு கஷ்டமா சிரமமா தானே இருந்துச்சு. பாஸ்வேர்டு எங்க இருக்கு எப்படி இருக்கு நானே 15 வருஷமோட நானே தடுமாறுறேன். எல்லாருக்கும் வணக்கம். இப்ப நாங்க புறக்கோட்டையில் அமைந்திருக்கக்கூடிய இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான மத்திய பேருந்து நிலையத்துக்கு பக்கத்துல நாங்க நினைக்கிறோம். இப்ப வந்து திருத்த வேலைகள்லாம் இடம்பெற்று இருக்கு. இது சம்பந்தமா நம்ம மக்கள்கிட்ட கேட்டு பார்ப்போம். அவங்க எப்படி ஃபீல் பண்றாங்க, என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுப்போம். வாங்க சொல்லுங்க. இப்ப வந்து பஸ் ஸ்டாண்ட் திருத்த வேலை நடந்துட்டு இருக்கு. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? புதிதாக ஒன்று ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறது விளங்குது. இது ஒரு நல்ல விஷயம். திருத்தம் நல்லபடியா அமையணுங்கிறது எங்களோட அதிகாரமான ஒரு ஆசை. அப்ப இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ள எப்படியான விஷயங்களை கொண்டு வந்தா நல்ல நினைக்கிறீங்க? மற்றபடி ஆளுங்களுக்கு நைட் தங்குறதுக்கு மாதிரி அந்த மாதிரி கொண்டாடுறாங்க. நல்லா 60 வருஷமா இது வந்து அப்படியே தான் இருந்தது. மக்களுக்கு நல்லது, மக்களுக்கு நல்லது, எல்லாத்துக்கும் நல்லது, எல்லாருக்கும் நல்லது. இப்ப இது வந்து திருத்தம் நடக்கிறது நல்ல. இலவசம் ஒரே இடத்துல போட்டுக்கிட்டு கஷ்டமா சிரமமா தானே இருந்துச்சு. செய்யறதுனால கொஞ்சம் லேசா இருக்கும்னு நினைக்கிறேன். பஸ் ஸ்டாண்ட் தேடி கண்டுபிடிச்சிங்களா ஒரு மாதிரி? கண்டுபிடிச்சு திருத்த வேலையில் நடக்கிறதால என்னென்ன பிரச்சனைகள் நீங்க எதிர்கொள்றீங்க? பிரச்சனைனா ஒன்று கூட நல்லபடியாக ஆரம்பிக்க வந்துருக்கோம். வந்ததுக்கு நாங்கள் அங்கே தானே வளமையாக வந்து இறங்குறது. இன்றைக்கு நாங்கள் வந்ததால இந்த பஸ் ஸ்டாண்டு செய்கிறது இன்றைக்கு தான் எங்களுக்கு தெரியும். இங்கே செய்கிறது அந்த இதில் கொஞ்சம் மாற்றம் அடைஞ்சோம் நாங்கள். ரோட்ல கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு வெஹிக்கிள் கொஞ்சம் டிராபிக்கா தான் இருக்கும். பஸ் எங்க அடிச்சிருக்காங்க, எங்க போறாங்க, எப்படி வாரதுன்னா மிச்ச பேருக்கு தெரியாம இருக்கு. நான் வந்து பார்த்த பிற்பாடு தான் இந்த விஷயமே எங்களுக்கு விளங்குது. பாஸ்வேர்டு எங்க இருக்கு எப்படி இருக்கு நானே 15 வருஷமோட நானே தடுமாறுனேன். பஸ் எங்க இருக்குன்னே தெரியல. பஸ் தேடணும். பஸ் ஸ்டாண்டை தேடி கண்டுபிடிக்க ஒரு 4000. இதுக்கெல்லாம் போஸ்டர் அடிச்சு இதெல்லாம் அடிச்சு விட்டாங்கல்ல. அந்த மாதிரி இதையும் அந்த மாதிரி ஒரு பப்ளிக் சத்தியமா செஞ்சு போறதுனால எல்லாத்துக்கும் தெரியுது. பஸ் ஸ்டாண்டுக்குள்ள இன்னும் என்னென்ன விஷயங்கள் கொண்டு வந்தா நல்லா இருக்கும்? இப்போதைக்கு ஏடிஎம் கார்டு வந்து மிஷின், சல்லி மாத்துறது, அந்த குறையில இருந்து சில பேருக்கு சல்லி மாத்திர விஷயங்கள் அந்த மாதிரி இருப்பது. ஆளுங்களுக்கு நைட் தங்குறதுக்கு மாதிரி அந்த மாதிரி தங்குமுறை வசதிகள் இருந்தால் நல்ல சொல்லலாம். நல்லா அது மோஸ்ட்டும் அது மதுபானம், இந்த வெத்தலை போடுறது, அனாசம் சிகரெட் குடிக்கிறது, இதுகெல்லாம் தவிர்த்துட்டு பொதுமக்களுக்கு இடைஞ்சூறு இல்லாத ஒரு நல்லது ஒரு பஸ் இடமாக அமையணும். என்னது துணி கடைகள்லாம் இல்லாம மற்றபடி சிற்றுண்டி அதுக்கு மட்டும் இருந்துச்சுன்னா கொஞ்சம் லேசா இருக்கும். அவனை வந்து இது போலீஸ் இதுதான் மெயினா இருக்கணும். பாதுகாப்பு இருக்கணும். கட்டாயம் மேக்சிமம் டாய்லெட் இருக்கிறது நல்லா. நிறைய பேர்கிட்ட கேட்டுதான் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இந்த வேலை திட்டம் வந்து சிறப்பான ஒரு வேலை திட்டம், ரொம்ப நல்லா இருக்கு, நாட்டுடைய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது அப்படின்னா நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் கூட வந்து எதிர்கொண்ட பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ வேறு புதுசாக வராங்களுக்கெல்லாம் எங்க பஸ் ஸ்டாண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரியல. நிறைய வருஷமா நாங்கள் கொழும்புல இருக்கு, ஆனாலும் கூட வந்து எங்க பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, எந்த பஸ்ல ஏறுது அப்படின்னு சொல்லி தெரியாமல் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதுதான் நாங்கள் சொல்றேன் என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ வந்து இந்த திருத்த வேலையில் நடந்துட்டு சிடி பஸ் ஸ்டாண்ட் இருக்காரு மத்திய பேருந்து நிலையம், அப்படியே நீங்க வந்தீங்க அப்படின்னு சொன்னா சரியா பிரைவேட் பஸ் ஸ்டாண்டுக்கு போற வழியில இங்கால லெஃப்ட் சைட்ல சவுண்டர்ஸ் பிளேஸ் அந்த ரோட்டால நீங்க போனீங்க அப்படின்னு சொன்னா குணசிங்கப்புற பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. எங்க பஸ் இருக்கு, எப்படி ஏறுது அப்படின்னு சொல்லி தெரியாம தவிர்த்துட்டு இருக்கவங்க தான் நாங்கள் சொல்றோம். என்னன்னு சொன்னா, இப்போ பிரதான பேருந்து நிலையத்தில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் தூரத்துல இந்த குணசிங்கப்புற பேருந்து நிலையம் இருக்கு. இப்பதான் உங்களுக்கான தற்காலிகமான பயணங்கள் வந்து மேற்கொள்றதுக்காக வந்து இந்த பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டிருக்கு. நீங்க ஊருக்கு போறவங்க நீங்க இங்க வந்தீங்க அப்படின்னு சொன்னா, அதாவது அந்த பேருந்து நிலையத்திலிருந்து கிட்டத்தட்ட 100 மீட்டர் தூரம் நீங்க வந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்க பயணங்களை வந்து இலகுவா வந்து மேற்கொள்ளலாம். அதை தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க.